Hi dear friends, இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறதா. இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல யூஜி ஹோமியோபதி கவர்மெண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. காலேஜஸும் கம்மி. அதே டைம்ல நீங்க பிஜிக்கு ஹோமியோபதி சீட்ஸ் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல பிஜி ஹோமியோபதி சீட்ஸ் இல்லாதது காரணமா தான் இந்த ஸ்டூடண்ட்ஸ் போராடுறாங்க. எதுக்காக போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனான பிஜி ஹோமியோபதியை பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல சீட் கிடையாது. இதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க அதர் ஸ்டேட்ல போக வேண்டியது இருக்குது. இது எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்காது. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். தென் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாங்குவேஜஸ்மே செட் ஆகாது. இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட இருக்கும். பாத்தீங்கன்னா பிஜியை கண்டினியூ பண்ண முடியாது. அவங்களுடைய கரியர் பாத்தீங்கன்னா அந்த யூஜியோட ஸ்டாப் ஆகுது. அதனாலதான் மாணவர்கள் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் எஜுகேஷன்லையும் வளர்ந்து வர மாநிலமான நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசுகிட்டையும் சுகாதாரத்துறை கிட்டையும் அவங்க ஒரு கோரிக்கையா தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. என்ன கோரிக்கைனா நம்ம தமிழ்நாட்டுல ஹோமியோபதிக்கு ஒரு ரெகக்னேஷன் வரணும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பிஜி சீட்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் கொண்டு வரணும். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் காலேஜஸ்லயுமே சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த கோரிக்கைக்காக தான் அவங்க போராடுறாங்க. சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சுகாதாரத்துறை பாத்தீங்கன்னா இந்த மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்ம தமிழ்நாட்டுல பிஜி ஹோமியோபதிக்கான சீட்ஸை கொண்டு வரணும். அதே மாதிரி தான் யூஜி அண்ட் பிஜிக்குமான சீட்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். சோ இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது அப்படிங்கறது தெரியப்படுத்த இந்த வீடியோ முடிஞ்ச அளவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.